ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் காலை வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா, உம்முடைய நியாய தீர்ப்புகளுக்கு காத்திருக்கிறேன். சங்கீதம் 119 வசனம் 43 பின்பகுதி. முன்பகுதி சொல்லுது, சத்திய வசனம் முற்றிலும் என் வாயினின்று நீங்க விடாதேயும், உம்முடைய நியாய தீர்ப்புகளுக்கு காத்திருக்கிறேன். பாருங்கள், சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்கிறாரு, எதுக்கெல்லாமோ காத்துட்ருக்காங்க இல்லையா இன்றைக்கு ஜனங்கள். ஆனால் சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்கிறாரு, உம்முடைய நியாய தீர்ப்புகளுக்கு நான் காத்திருக்கிறேன். நான் எப்போதும் என்றென்றைக்கும் உமது வேதத்தை நான் காத்து கொள்வேன். நான் உம்முடைய கட்டளைகளை ஆராய்கிறபடியால் விசாலத்திலே நடப்பேன். அவ்வளவு சாட்சியாக தைரியமாக சொல்கிறேன், நான் உம்முடைய கட்டளைகளை கை கொள்கிறேன், உம்முடைய வேதத்தை காத்து கொள்கிறேன். அதனால் நான் பயப்பட மாட்டேன், நான் விசாலத்தில் நடப்பேன். அதனால் உம்முடைய நியாய தீர்ப்புகளுக்கு நான் காத்திருக்கேன்னு சொல்கிறேன். அதே சங்கீதம் 118 52 வசனம் பாருங்கள். என்ன நியாயத்திற்கு கர்த்தாவே, ஆதி முதலான உமது நியாய தீர்ப்புகளை நான் நினைத்து என்னை தேற்றுகிறேன். எப்படி காத்திருக்காராம், அதை பார்த்து அதை நியாய தீர்ப்பை நினச்சி பார்த்து என்னை தேற்றுகிறேன். எந்த ஒரு மனிதன் கர்த்தருக்குள்ளான ஒரு வாழ்வு வாழ்கிறானோ நியாயத்திற்கு என்ன பண்ண மாட்டான், பயப்பட மாட்டான், அதற்கு காத்து கொண்டிருப்பான். அது என்னை தேற்றுகிறது. உமது வேதத்தை விட்டு விலகிற துன்மார்க்க நிமித்தமாய், அப்படி தான் அவங்கெல்லாம் வேதத்தை விட்டு விலகிறாங்கன்ற நடுக்கம் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவங்கெல்லாம் இப்படி இருக்கிறாங்களே, துன்மார்க்கர்லாம் இப்படி இருக்காங்களேன்னு நான் நடுங்குறேன். நான் பரதேசியாய் தங்கும் வீட்டிலே உமது பிரமாணங்கள் எனக்கு கீதங்களாயின அப்படின்னு சொல்கிறேன். பிரமாணங்கள் எல்லா பிரமாணங்கள், வேத பிரமாணங்கள்லாம் பாடலாம் மாறிச்சான் அவருக்கு. அடுத்தது பாருங்கள், 62 வசனம் 119 62. உமது நீதியான நியாய தீர்ப்புகளின் நிமித்தம் உம்மை துதிக்கும்படி பாதி ராத்திரிலே ஏந்திருப்பேன். எவ்வளோ ஒரு சந்தோஷமாக சொல்கிறார் பாருங்கள். நீதியான நம்முடைய நியாய தீர்ப்பு ரொம்ப நீதியாக இருக்கும்ப்பா. யார் உண்மையாக இருந்தாங்களோ உங்களுக்கு தெரியும். அதனால் அதை நிமித்தம் உம்மை துதிக்கும்படி பாதி ராத்திரியில் நான் எழுந்திருப்பேன். உமக்கு பயந்து உமது கட்டளைகளை கை கொள்கிற அனைவருக்கும் நான் தோழன் அப்படின்னு சொல்கிறத பார்க்குறோம். அது மட்டும் இல்லை, 75 வசனம் பாருங்கள். அதே 119 சங்கீதத்தில், கர்த்தாவே உமது நியாய தீர்ப்புகள் நீதி உள்ளதென்றும் உண்மையின்படி என்னை உபத்திரவப்படுத்துவீர் என்றும் அறிவேன். பாருங்கள், என்ன உண்மையான காரியமோ அதைப்படி தான் நீங்கள் செய்வீங்க. மற்றபடி நீங்கள் கரெக்டாக நீங்கள் செய்வீங்க ஆண்டவரே, நீதியின்படி நியாயம் தீர்ப்பீங்க அப்படின்னு சொல்கிறார். அடுத்த வசனம் 76, நீர் உமது அடியனுக்கு கொடுத்த உமது வாக்கின்படி உமது கிருபை என்னை தேற்றுவதாக அப்படின்னு சொல்கிறத பார்க்குறோம். வேதம்தான் மன மகிழ்ச்சி, வேதம்தான் எனக்கு கீதமாகிடுச்சு அப்படின்னு சொல்கிறத பார்க்குறோம். இன்னொரு வசனம் கூட வாசிக்கலாம். அதே சங்கீதம் 119 120 வசனத்தில் பாருங்கள். அதில், உமக்கு பயப்படும் பயத்தால் என் உடம்பு சிலிக்கிறது, உமது நியாய தீர்ப்புகளுக்கும் பயப்படுகிறேன் அப்படின்னு சொல்லலாம். உமக்கு பயப்படுற பயத்தினால என் உடம்பு சிலிக்குது, உன்னை நியாய தீர்ப்புகளை யோசித்து பார்க்கும்போது நான் அதற்காக பயப்படுகிறேன். ஏன்னா தவறாக இவனுக்கு நீதியான நியாய தீர்ப்பு இருக்கும், ஆனால் நான் அதை பார்த்து நான் என்ன பண்ணுறேன், அதை குறித்து நான் பயப்படுகிறேன் அப்படின்னு சொல்கிறத பார்க்குறோம். இன்னொரு வசனம் கூட நியாய தீர்ப்பை பற்றி இதே சங்கீதம் 119 75 வசனம், ஆத்துமா பிழைத்திருந்து உண்மை அதிகாலை உண்மை துதிக்க கடவுது, உமது நியாய தீர்ப்புகள் எனக்கு உதவியாக இருப்பதாக. இவ்வளோ நல்ல சங்கீதக்காரன் இங்கே தாவீது பாருங்கள், உம்முடைய நியாய தீர்ப்புகள் எனக்கு உதவியாக இருப்பதாகன்னு முடிக்கிறார். நீங்களும் நானும் கர்த்தருடைய நியாய தீர்ப்புகளை அற்பமாய் எண்ணாதபடி பயபக்தியோடு அதை நாம் என்ன செய்யணும், அதுக்காக காத்திருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். அதற்காக நாம் வேதத்தை வாசிக்க வேண்டும், வேதத்தை காக்க வேண்டும். நியாய பிரமாணங்கள் கீதமாய் மாற வேண்டும். அந்த கற்பனைகளுக்கும் அந்த கட்டளைகளுக்கும் கீழ்ப்படிந்து சாட்சியாய் வாழ ஆண்டவர் தாமே கிருபை செய்வாராக. ஆமென். நியாய தீர்ப்பினால் நெருங்குதே, நேசர் வர காலமாயிற்றே, மாயலோகம் நம்பி மாண்டிடும், மானிடரை மீட்க மாட்டீரோ, இந்த மாயலோகம் நம்பி மாண்டிடும், மானிடரை மீட்க மாட்டீரோ. தேவனே நீர் பெரியவர் தேவனே, நீ நல்லவர் தேவனே, நீர் வல்லவர்
நியாய தீர்ப்பினால் நெருங்குதே, நீ சர்வர காலமாகுதே. நியாய தீர்ப்பினால் நெருங்குதே, நீ சர்வர காலமாயிற்றே. ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, துதிக்கிற ராஜா. நியாய தீர்ப்பின் நாள் நெருங்குது ஆண்டவரே, நேசர் வர காலம் ஆகுது ஆண்டவரே. தகப்பனே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கும். அதற்கு நாங்கள் எப்பொழுதும் சங்கீதக்காரனாகிய தாவீது காத்திருந்தது போல நாங்களும் காத்திருக்க நீர் உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமீன், ஆமீன். நேற்றைய பதில் லாபான் யாக்கோபிடம். ஆதியாகமம் 31:28. இன்றைய கேள்வி, காத் என்ற பெயரின் பொருள் என்ன? காத் என்ற பெயரின் பொருள் என்ன?